எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம வீட்டில் யூஸ்வலாக செய்கிறது பூரி மசாலா. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சன்னா பட்டூரா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கெலாம் போகும்போது இந்த பட்டூரா நல்ல பெருசாக செஞ்சு கொடுப்பாங்க. பட் நம்ம இப்போ அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. அந்த பெரிய சைஸ் பட்டூராவை கொஞ்சம் சின்ன சைஸாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி வீட்லேயே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சன்னா பட்டூரா செய்ய தேவையான மாவை முதல்ல பிசைஞ்சுக்கலாம். 1.5 கப் மைதா மாவு, 1/4 கப் ரவை, தேவையான உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. நான் இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ மாவு மேலே 1 டீஸ்பூன் நெய் தடவி இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா பிசைங்க. இப்போ மாவை சின்ன சின்ன ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிரிச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் மாவை தூவி ஒரு மாவு உருண்டையை வச்சு ஓரளவுக்கு மெலிசா திரட்டுங்க. ஷேப் ரவுண்டாக இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஒரு கட்டர் இல்லைன்னா ஒரு டப்பா மூடி வச்சு ஈவனாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மெதுவாக திரட்டி வச்ச ஒரு பூரியை எண்ணெயில் போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. சூடான பட்டூராவை சன்னா கூட சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா, சூப்பரான சன்னா பட்டூரா எப்படி செய்கிறதுன்னு. ஸோ இது நீங்கள் சன்னாவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அந்த மசாலாவை செஞ்சு இந்த மாதிரி பட்டூராவை சூடாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி பிரியமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.